அனைவருக்கும் வணக்கம். இப்போது கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 சொம்பு அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 பாக்கெட் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அது நல்லா உப்பு கரைஞ்சிரும். தண்ணியும் நல்லா கொதித்து வரும்போது இந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அடியில் உள்ளது சீக்கிரம் வெந்துடும், மேலே உள்ளது அப்படியே நிற்கும் வேகாமவே. ஒரு அரை பதம் வந்த அளவுக்கு வெந்தால் மட்டும் போதுமானது. ரொம்ப குழைய விடக்கூடாது கத்திரிக்காவை. பாதி அளவுக்கு கத்திரிக்காய் வெந்தோடனே அதை எடுத்து வடிகட்டி நம்ம காய வச்சிடலாம். இந்த வெயில் நல்ல வெயிலில் இது டெய்லி காய வைக்கும்போது ஒரு 10 நாளில் நல்லா காஞ்சிரும். இது கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடியில் உள்ளது மேலேயும் மேலே உள்ளது அடியிலையும் போகும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி கத்திரிக்காய் வேகும். இந்த பாருங்கள் 1 2 பச்சையாகவே இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது இப்படியே கிளறி விட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உப்பு அந்த கத்திரிக்காயில் எல்லா இடமும் கரெக்டாக ஈவனாக படும். அதே நேரம் நல்லாவும் வேகும். ஒரே பக்கமாக இருந்தாலும் அடியில் உள்ள கத்திரிக்காய் மட்டும் சீக்கிரம் குழைவாயிடும். பாருங்கள், இது வேகமே இருக்குது. எவ்வளவுதான் இதை எடுத்து ஓரளவுக்கு வெந்த பிறகு இதை எடுத்துட்டு அரை வெக்காடு தான் வேகணும், ரொம்பலாம் வேகக்கூடாது. அப்புறம் கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும். நம்ம எடுத்து காய வைக்கிறதுக்கு பாதி அளவு கத்திரிக்காய் வெந்தாவே போதுமானது. இதை நல்லா வடிகட்டிட்டு 10 நாளாவது இதை நீங்கள் டெய்லி காய வச்சு எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இது சரியான பக்குவத்தில் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு எடுக்கும்போது தான் இது ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்து இதை மாடியில் போய் காய வச்சுருங்க. நல்லா ஒரு வாரம் அல்லது 10 நாளாவது இது கரெக்டாக காஞ்சி எடுத்துடலாம். இது காய்கறிகள்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல்னு போட்டு நம்ம ஒரு வத்த குழம்பு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். அதேமாரி மழை காலத்துலேயும் இந்த வத்த குழம்புக்கு செம்மையாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வத்தலை எடுத்து ஒரு தடவை வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படியே 1 வருஷம் வரைக்கும் அப்படியே டப்பாலேயே போட்டு வைக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். 5 கிலோ வத்தலும் எனக்கு இல்லை, எனக்கு போட்டு வச்சுருப்பேன். யாராவது கேட்டால் கொடுப்பேன், என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். மிச்சத்தை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது போன வருஷம் போட்ட வத்தல், இதுதான் மிச்சம். சுக்கு பதத்தில் காய வைக்கிறது ரொம்ப முக்கியம்.